கட் பண்ணி திருப்பி போடுங்க. ஆஃப் பண்ணி திருப்பி ஆஃப் பண்ணி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராய. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயார். இல்லாமல்ல எம்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய மதன்பான பக்த பெருமக்களே, நம்மள பல பேரும் பொருளை தேடி அலையோ அலைன்னு அலைகிறோம். இழந்ததெல்லாம் பிடிச்சிடணும்னு அலைகிறோம், விட்டதெல்லாம் பிடிச்சிடணும்னு அலைகிறோம். இன்னைக்கு நாட்டில் 99% ஜனங்களும் அதை பிடிச்சிடணும், இதை பிடிச்சிடணும், அதை விட்டுறக்கூடாது, இதை விட்டுறக்கூடாது, அப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாம எதையுமே இழக்கல, நாம எதையுமே தொலைக்கல, நாம எதையுமே பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஏன் தொலைக்கல, நாம ஏன் இழக்கல? ஏன்னா நாம எதையுமே கொண்டு வரல. நாம கொண்டு வந்தது எதுவுமே இங்க கிடையாது. நாம இப்ப எதை இழந்தோம்? இழக்கிறதுக்கு 99.999% ஆண்களும் பெண்களும் விட்டதை பிடிச்சிடணும், விட்டதை பிடிச்சிடணும்னு தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நாள் முழுக்க ஒரே ஓட்டம் அதுக்காகத்தான். செல்வத்தை எப்படியாவது அடைஞ்சிடணும், எல்லா வகை செல்வத்தையும் அடைஞ்சிடணுங்கிறதுல குறிக்கோளா எல்லாரும் அலைகிறோம். ஆனா 1% கூட அருளை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே யாருக்கும் இல்லை. அருளை அடைகிறதுக்கு யாருக்கும் விருப்பமும் இல்லை. ஏன்னா அருளை வச்சு இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு வந்து அருளை பெற்று நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் கிடையாது. ஆனா பொருளை வைத்து நிறைய பண்ணலாம் தானே? பொருளை வைத்து நிறைய பண்ணலாம், அப்படிதானே? பெரிய மாம்பழ தோட்டம் வச்சிருப்பாரு, பலாப்பழ தோட்டம் வச்சிருப்பாரு, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருப்பாரு, BMW மெர்சிடிஸ் கார்லாம் வச்சிருப்பாரு. அவ்வளவு மாம்பழ தோட்டமும் பலாப்பழ தோட்டமும் வச்சிருந்தாலும் சுகர் நோய் வந்துட்டுன்னு வை. சுகர் நோய் வந்துட்டுனா டாக்டர் என்ன சொல்லுவார்? அவரை சைக்கிள் தான் மிதிக்க சொல்லுவார். சைக்கிள்ல போங்க, டெய்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சைக்கிள்ல போங்கன்னு சொல்லுவார். அப்ப மெர்சிடிஸ் காரோ ரோல்ஸ் ராய்ஸ் காரோ உபயோகப்படாது. அப்போ நீங்க பொருளை தேடி ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ பிரபல திரைப்பட நடிகர் இருக்கிறாரு, சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு, அவருக்கு வயசு 75 ஆச்சு, கோடி கணக்கில் செல்வம் இருக்கு. இப்பவும் ஒவ்வொரு படத்துக்கும் பல ஆயிரம் கோடி பல 100 கோடி வாங்குறார், பல 100 கோடிகள் வாங்குறார், பெரிய கோடீஸ்வரர். ஆனா அவர் சாப்பிடுற டயட் என்னன்னு அவரே சொல்லியிருக்காரு. சாப்பிடுற டயட் என்னன்னு அவரே சொல்லியிருக்காரு. எல்லாம் கஞ்சி தான், அதுக்கு மேல ஒன்றும் சாப்பிட முடியாது. பெரிய அம்பானியோட பையன், அந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த பையனுடைய உடல்நிலை என்னன்னு. அவருக்கு எஸ்கார்டுக்கு போறதே 9 வண்டி, அந்த 9 வண்டியுமே ரோல்ஸ் ராய்ஸ் தான். ஒரு காரே 9 கோடி ரூபா. அவருக்கு எஸ்கார்டு போற காரே 9 கோடி ரூபா கார். ஆனா அவருக்கு உடல்நிலை எப்படி இருக்கு? அவர் விரும்பி அதை சாப்பிட முடியாது. இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு செல்வம் தேடினாலும் நீங்க விரும்பி இதை சாப்பிட முடியாட்டா அந்த செல்வம் இருந்து என்ன பிரயோஜனத்துக்கு சொல்லு? நீங்க எவ்வளவு கோடி செல்வம் இருக்கு, நிறைய செல்வம் தேடிட்டீங்க, விரும்பி அதை சாப்பிட முடியாது. பெரிய பங்களா இருக்கு, பெரிய பங்களா இருக்கு, ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு பங்களா இருக்குப்பா. அதுல 10 பெட்ரூம் இருக்கு, பெரிய கார்டன் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, லிப்ட் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. நமக்கு ஸ்ட்ரோக் வாதம் வந்து படுத்துட்டோன்னு வை, அவ்வளவு பெரிய வீடு இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு கட்டில தான் படுத்து கிடக்கணும். ஒரு கட்ட மெத்த கூட போட மாட்டாங்க, ஒரு கட்டில தான் நீ படுத்து கிடக்கணும். அவ்வளவு பெரிய வீடும் சும்மா இருக்கும். அப்போ எல்லோருக்கும் நாம விட்டதை பிடிச்சிடணும், செல்வத்தை பிடிச்சிடணும், செல்வத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுல தான் எல்லோரும் குறிக்கோளோடு அலைகிறோம். யாருக்குமே நாம அருளை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை இந்த உலகத்துல. ஏதோ 1% ஜனங்கள் நாம அருளை அடைந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சில பேருக்கு தான் இருக்க ஒழிய முக்காவாசி பேருக்கும் அது இல்லை. அப்போ அடுத்தது பொருள் அடைய வேண்டாம் சாமி, பொருள் அடைய வேண்டாம், செல்வத்தை அடைய வேண்டாம், சரி வியாதியாவது மாத்தணும்ல.
வியாதியை மாற்றணும்ல. சரி சாமி, எனக்கு பொருள் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், சொத்து வேண்டாம், நகை வேண்டாம், நோய் இல்லாமல் இருக்கணும்ல அப்படின்னா, அதையும் நம்முடைய வேதம் என்ன சொல்லுது? வியாதின்னா என்ன? இந்த உடம்பே வியாதி தானே. இந்த உடம்பே வியாதி தானே. ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு வியாதி இல்லாத ஆள் எனக்கு சொல்லு பார்ப்போம். இந்த உடம்பே வியாதி தான். உடல் என்கிறதே வியாதி தான். நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். தாய் தந்தையரின் மலத்திலே பிறந்து மாமிசத்தின் இறைச்சியின் மொத்த உருவமாக நான் வாழ்ந்து என்ன என்ன புண்ணியம் இந்த உடம்புல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அன்னைக்கு வெள்ளிமலை சுவாமி சொன்ன மாதிரி இந்த உடம்பை தேத்துவதற்கும் இந்த உடம்பை அலங்காரப்படுத்துவதற்கு தான் நாம முழு நேரத்தை விரயம் பண்றோம். முழு நேரம். பாதி ஜனங்க ஜிம்முக்கு போகுது, பாதி பொம்பளைகளும் ஜிம்முக்கு போகுது, முக்காவாசி வாரம் பியூட்டி பார்லர் போறாங்க. எங்க வீட்டில் கூட இன்னைக்கு காலையில் பியூட்டி பார்லர்லாம் போனாங்க, அழகுபடுத்துறதுக்கு. ஜிம்முக்கு போறாங்க உடம்பை தேத்துறதுக்கு. காலையில் அதை சாப்பிடணும், மத்தியானம் இதை சாப்பிடணும், சாயங்காலம் அதை சாப்பிடணும். ஆனா ஒரு நாள் ஏதோ ஒரு வியாதி வந்து போகத்தான் போகுது இந்த உடம்பு. ஒரு நாள் நமக்கு மலஞ்சலம் போகலனாலே சோலி முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் போகலனாலே முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த நிலையில்லாத உடலையும் நிலையில்லாத செல்வத்தையும் அடைவதற்காக நாம் எவ்வளவு பாடுபடுகிறோம். இதையே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சொல்லு, இதே சொல்றோம். இங்க வந்த ஒரு பக்தை ரொம்ப நாளா வயிறு வலிக்குது சாமி, எனக்கு ரொம்ப வயிறு வலியா இருக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. பகவான் எப்படி உங்களுக்கு சித்தி பண்ணுவாருன்னா, எனக்கு வயிறு வலியா இருக்கு சாமி, எனக்கு பயங்கர வயிறு வலியா இருக்கு. நாமளும் அப்பப்போ விபூதியை போட்டு வயிற்றுல தடவி விடுவோம். கடைசியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டயக்னோசிஸ் பண்ணி, எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் டயக்னோசிஸ் பண்ணி அவங்களுக்கு யூட்ரஸில் ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு எங்கள் ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சாச்சு. என்கிட்ட வந்து கேட்டாங்க எப்படி அப்படின்னா, வாங்க சௌகரியமாக நம்ம வந்து ஆப்ரேஷனை பண்ணிடுவோம், கட்டி இருந்தால் எடுத்தானே ஆகணும் அப்படின்னோம். அப்புறம் அவங்க வேற எங்கேயோ போய் என்னெல்லாம் பண்ணிட்டு இப்போ இங்கே வர்றதில்லை. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கட்டி வந்துருச்சே, நமக்கு கட்டி வந்துருச்சே, அப்புறம் இந்த சாமியை கும்பிட்டு எதுக்கு? ஆனா அவங்களுக்கு தெரியாது, பல நாட்கள் வயிறு வலியில துடிச்சவங்களுக்கு யூட்ரஸுக்குள்ள ஒரு கட்டி இருக்குங்கிறத சாமி காமிச்சு கொடுத்துருக்காரு. இப்ப அதை எடுத்து தூர போட்டா முடிஞ்சு போச்சு. இல்ல அதுக்கு மேல சந்தேகமா இருக்குன்னா அது ஒரு பயாப்சி ரிப்போர்ட் கொடுத்தா அது எந்த விதமான கட்டின்னு ரிப்போர்ட் வந்துட போகுது, அவ்வளவுதான். இப்ப என்னன்னா அவங்களுக்கு கட்டியை காமிச்சு கொடுத்தது பிரச்சனை. அப்போ சாமி என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? கட்டியை உள்ள வச்சு கரைச்சிடணுமா, அப்படியே கரைச்சு விட்டுறணுமா? அதையும் கரைப்பாரு சாமி, கரைச்சிருக்காரு சாமி, கரைச்சிருக்காரு. அது எங்க கையில இருக்கு? உன் கையில இருக்கு. இப்ப எப்படி சுகப்பிரசவம்னா பொம்பளை தான் முயற்சி பண்ணணுமோ, அந்த பொம்பளை பிள்ளை தான் முயற்சி பண்ணணுமோ, சுகப்பிரசவத்துக்கு டாக்டர் என்ன பண்ணுவாங்க? சுகப்பிரசவம் எடுக்கல, இந்த ஹாஸ்பிட்டல் சுகப்பிரசவமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு டாக்டர் என்னமா பண்ணுவாங்க? அந்த புள்ள தான் முக்கணும். அதே போல கட்டி கரையணும்னா நீ தான் சாமியை பிடிக்கணும். சாமி எனக்கு வயிற்றுல கட்டி இருக்குன்னு காமிச்சு தந்துட்டீங்க, கட்டியை கரைச்சிருங்க சாமினா நீ தான் முழு மூச்சா சாமியோட திருப்பாதத்துல விழுந்து அவருக்கு சேவைகளை செய்து நீ எல்லாம் முயற்சி பண்ணணும். அப்போ இந்த மாதிரிதான் இருக்கு. இன்னும் ஒரு சில பேரு அவங்க குடும்ப சூழ்நிலை அங்க வர முடியாது, இப்போ வீட்டுல யாரும் அனுமதிக்கல. அப்போ அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாம் ஒரே யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராய், ஒரே கமெண்டா தான் இருக்கும். இப்போ வீட்டுல அனுமதி இல்லைன்னு அந்த கமெண்டே காணும். இப்போ இந்த பக்தரை நீங்க பத்தி நினைச்சு பாருங்க. அப்போ இவங்களுக்கு பக்தி இருந்ததா, இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் போட்ட ட்ரெஸ்ஸை போட்டு வரணும், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு 10 பேர்ட்ட காமிக்கணும், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கலக்கிட்டு போகணும் இன்னைக்கு, அந்த எண்ணம் இருந்ததா? இப்போ வீட்டுல அனுமதி இல்லைன்னா கூட பிரச்சனையே கிடையாது, வீட்டுல இருந்தே சாமியை கும்பிடலாம். இந்த ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ நீ யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயன் எழுதுறதும் பலன் தான். நீ நாம நோட்ல தான் எழுதுறது கிடையாது. இங்க ஒரு 10 பதிவுல போய் டெய்லி ஒரு 10 பதிவு யோகிராம் சுரத்குமார் டைப் பண்ணாலும் அதுவும் பலன் தான். ஆனா இப்போ உனக்கு செய்ய மூடு இல்லையே, செய்ய மனசு இல்லையே, ஏன்? அப்ப நீ இதுக்காக அங்க வரல, பகவானை வழிபடுறதுக்காக இவ்வளவு நாளும் வரல. வந்திருந்தா உன்னுடைய வீட்டுல இருக்கிற எதிர்ப்புகளை அவர் உடைச்சு தகர்த்து வர வச்சிருப்பார். உனக்கு பகவான் முக்கியம் இல்லை. நம்ம ஆன்லைன்ல போட்ட ட்ரெஸ்ஸை போட்டு காட்டணும், அப்படி ஜாலியா ஒரு ட்ரிப்பு ஜாலியா போய் அப்படி கூத்தடிச்சுட்டு ஜாலி அடிச்சுட்டு எல்லாரும் கூட விளையாடிட்டு அப்படி போனோம், அந்த ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் இன்னைக்கு பகவான்கிட்ட வர முடியல. அப்ப ஒட்டுமொத்தமா அந்த ஜனங்களுடைய பக்தி எந்த லெவல்ல இருக்கு? அடுத்தது பலன் பெற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க? பகவான்கிட்ட வந்து பலனை பெற்றவங்க எப்படி இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு 99% வரைக்கும் அந்த நன்றியே இல்லை.
ஏதோ ஒரு காரிய சித்திக்காக வராங்க, அந்த காரியம் நடந்துருது, அப்புறம் பகவானை மறந்துடுறாங்க. இதான் நடக்குது, இதான் நடக்குது. அப்புறம் நாம போய் வலிய வலிய கூப்பிடணும். ஏன் வரல நீங்க? வாங்க 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 நம்ம கூப்பிடணுமா? அப்ப இது நன்றி மறத்தல், பகவானை மறத்தல்ங்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நன்றி மறத்தல்ங்கிறது இன்னைக்கு உள்ள நவநாகரிக ஆட்கட்டல் மட்டும் இல்ல, அந்த காலத்திலே இருந்திருக்கு, அந்த காலத்திலே இருந்திருக்கு. இப்போ பக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த சரக்கல் விலையில யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு போனா நல்லது நடக்காமல, நிறைய பேர் நல்லா இருக்காங்களாம்ல, நிறைய பேருக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்காமல, நிறைய பேருக்கு நோய்கள் குணமாயிருக்காமல, அப்படி கேள்விப்பட்ட உடனே அப்ப அங்கே நம்மளும் போவோம் போவோம் அப்படின்னு வந்துட வேண்டியது. கொஞ்ச நாள் வந்துகிட்டே இருப்பாங்க ரெகுலரா. அப்புறம் இந்த புது பொண்டாட்டியை குளிப்பாட்டின மாதிரி கொஞ்ச நாள் மாப்பிள்ளை வச்சு குளிப்பாட்டிகிட்டே இருப்பான் புது பொண்டாட்டி. அப்புறம் பழைய பொண்டாட்டி ஆன பிறகு அந்த பொண்டாட்டி தேடுவார் இல்லாம அங்கே கிடக்கும். புது கார் வாங்கினா கொஞ்ச நாள் நக்கி நக்கி துடைப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த கார் அங்கே நடந்து அழுக்கு பிடிச்சி கிடக்கும். அதே மாதிரி இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கும் வர்றதும் கழுத தேஞ்சு கட்டருமான மாதிரி. அப்புறம் இவன் போனா என்ன போவாட்டி என்ன, எனக்கு உறக்க வருது, 5 மணி நேரம் உறங்கிட்டு நான் வரேன், அப்புறம் பார்ப்போம். அப்புறம் அது கழுத தேஞ்சு கட்டரும்பாயிரும், அதுல ஒரு ஈடுபாடு இல்லாம ஆயிரும். பக்திங்கிறது தேஞ்சு போயிரும். இப்ப என்ன போனா என்ன போவாட்டி என்ன, அடுத்த வாரம் போய்க்கலாம். ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது, வாழ்க்கையில நம்ம சாப்பிடாம இருந்துடலாம், வேலை வெட்டி பார்க்காம இருந்துடலாம், ஆனா இறைவனை வழிபடக்கூடிய அந்த புண்ணிய தருணத்தை தவறவிட்டால் மீண்டும் எப்பிறப்பில் அந்த வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது. இன்னைக்கு சாப்பிடாட்டா அடுத்த நேரம் சாப்பிட்டுலாம், சாயங்காலம் சாப்பிடாட்டா நாளைக்கு சாப்பிட்டுலாம். ஆனா பகவானை இந்த புனித நேரத்திலே வழிபடாமல் விட்டு விட்டால், அவர் நமக்கு தந்திருக்கிற பாக்கியத்தை தவற விட்டு விட்டால் மீண்டும் எப்பிறப்பில் நாம் இந்த பாக்கியத்தை அடைவோமோ தெரியலையே பகவானே அப்படிங்கிறது எந்த ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எந்த ஜனங்களுக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ கேரளால பகவான் அவதாரம் எடுத்தார்லமா பிரியா, அது என்ன அவதாரமா? கேரளால அவதாரம் எடுத்தார்ல பகவான், வாமன அவதாரம். குள்ள மனிதனாக கேரளாவில் உள்ள ஒரு கொடையும் ஒரு கெண்டியும், கேரளாவில் உள்ள ஐட்டம் தான் எல்லாம், கெண்டி ஒரு ஓலை கொடை அப்புறம் ஒரு பெரம்பு, இதெல்லாம் வச்சு ஒரு 3 அடி மனிதனாக பிறந்தார்ல வாமன அவதாரம். அவர் யாருக்காக அவதரிச்சாரு? வாமன அவதாரம் எதற்காக அவதரிச்சாரு? என்னமா சொல்லு, சும்மா சும்மா தெரிஞ்ச சொல்லு. மகாபலி மன்னருக்காக, அப்படிதானே? ஆனா உண்மையிலே மகாபலி மன்னருக்காக அவர் அவதரிக்கல, அவர் அவதரிச்சது இந்திரனுக்காக அவதரிச்சார். அந்த வாமன் அவதாரமே இந்திரனுடைய ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான். என்ன அவதாரம்? வாமன அவதாரம். இந்திரனுக்காக எது கேரளாவில் அவதரிக்கணும்? இந்த கேரளாவில் உள்ள மகாபலி மன்னன் இந்திரனுடைய சொந்த இடமான, அவனுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட இடமான அமராவதி நகரை இந்த மகாபலி மன்னன் சண்டையிட்டு பிடிச்சிடுறான். எந்த நகர? அமராவதி நகரை பிடிச்சிடுறான். இது ஆதி காலம் தொட்டே ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுக்கு இடத்தை பிடிக்கிறது, இதெல்லாம் சகஜம்தான். ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆயிருதுன்னா, சிலரை சீண்டுருவாங்க, சிலர் சீண்டிட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்காதுங்க, அது மட்டும் பேசினா பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்ப சிலரை சீண்டிடுறது, சீண்டிட்டா எதை இழந்தாலும் அவங்க தாங்கிக்குவாங்க, ஆனா அந்த ஒரு சின்ன சீண்டல் அவங்களால தாங்க முடியாது, ஈகோ உச்சத்துக்கு வந்துடும். இது போல இந்த மகாபலி மன்னன் என்ன பண்றான், இந்திரனுக்கு அம்மாக்க காதுல கிடந்த லோலாக்க அத்துறான். கிழவி உனக்கு இது எதுக்கு அப்படின்னு அத்துறான். இது அந்த கிழவிக்கு பெரிய அவமானமா போயிடுச்சு. ஒரு எதிரி நாட்டு மன்னன் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டை அபகரிச்சது மட்டும் இல்லாம என் காதுல கிடந்த குண்டலத்தை வேற அத்து என்ன கேவலமா பேசிட்டு போயிட்டானே, இவனை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்திரனும் இந்திரனுடைய அம்மாவும் பகவான் நாராயணரை நோக்கி தவம் இருக்கிறாங்க, மகாவிஷ்ணு நோக்கி தவம் இருக்கிறாங்க. மகாவிஷ்ணு இந்திரனுடைய தாயாருடைய இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்திரன் இழந்த அமராவதி நகரை மீட்டு இந்திரனுக்கு வழங்குவதற்காக அப்படி ஒரு சிறிய உருவமா வந்து மகாபலி மன்னனிடம் வருகிறார். மகாபலி மன்னனிடம் வந்து என்ன பண்ணாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, 3 அடி மண் கேட்டாரு. 3 அடிக்கு 2 அடி தான் கொடுக்க முடிஞ்சது, 1 அடிக்கு அவனுக்கு தலையில வச்சு அளந்து அவனை உள்ள தள்ளிட்டு போயிட்டார். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும், என்னன்னா இந்திரனுக்கு
உதவி செய்தார். அவன் இழந்த மண்ணை மீட்டு கொடுத்தார். ஆனா அதே நேரத்தில் மகாபலிக்கு அருள் கொடுத்தார். பகவான் எப்பவுமே அப்படித்தான். நீ கேட்கிறியா, நீ சாமி எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொத்தை எப்படியா எனக்கு வாங்கி தந்துடணும் சாமி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்ககிட்ட இருந்து எப்படியா அந்த இடத்த எனக்கு வாங்கி தந்துட்டீங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் சாமி, அவன் நாசமா போனாலும் பரவாயில்ல, அந்த இடம் எனக்கு எப்படியா வேணும். நிச்சயமாக சாமி உனக்கு அது உண்மையிலே தேவை அப்படின்னா வாங்கி தந்துருவார். உனக்கு அதை தந்துருவாரு, அவனுக்கு அருளை கொடுத்துருவார். அப்படி மகாபலி மன்னனுக்கு அருளை கொடுத்தார. 3 உலகத்திலும் உனக்கு நான் காவலாக இருப்பேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. எந்த உலகம்லாம் எதை 3 அடி மண்ணாக அவர் அளந்தாரோ அந்த 3 லோகத்திற்கும் நான் உனக்கு காவலாக இருப்பேன் அப்படின்னு பகவான் அவனுக்கு வாக்குறுதி கொடுத்து அருள் கொடுத்தார். எப்பவுமே நீங்க பாருங்க, பகவான் நம்முடைய எண்ணங்களிலே நிறைந்து இருப்பார். ஆனால் பகவான் நம்முடைய எண்ணங்களிலே, மனதிலே, நம்முடைய சிந்தனையிலே நிறைந்து இருப்பார். ஆனால் எந்த கோடிகளும் நமக்கு தேவையில்லை, எந்த கோடிகளும் நமக்கு தேவையில்லை. ஒவ்வொரு சத்சங்கத்தில் அதான் சொல்றோம், பகவான் நமது எண்ணத்திலும் சிந்தனையிலும் மனதிலும் அவர் பரிபூர்ணமாக நிறைந்து பகவான் இருப்பார். ஆனால் அவர்கள் நமக்கு எந்த கோடியும் தேவையில்லை. பகவான் இவரு பப்பா ராமதாஸுக்கு தேவைப்பட்டதா கோடிகள்? இல்ல ரமண மகர்ஷிக்கு கோடிகள் தேவைப்பட்டதா? இல்ல அவர் அரவிந்தருக்கு கோடிகள் தேவைப்பட்டதா? இல்ல நம்முடைய சுவாமி யோகி ராம் சுரத்குமார் கோடிகள் தேவைப்பட்டதா? இல்லையே, கோடிகள் தேவைப்படலையே. உண்மைதானே? அதத்தான் வேதத்துல சொல்றாங்க, அதம் லட்சய லாபை. அலம் லட்சய லாபைன்னா நம்முடைய அகத்துக்குள்ள பகவான் இருப்பான்னா நமக்கு எதுக்கு லட்சங்கள் தேவையில்லைங்குது. அப்போ இவ்வளவு இந்திரனுக்கு நன்றி அவர் உதவி செய்த பிறகும் இந்திரன் பகவானிடத்திலே நன்றி மறக்கிறார். இந்திரன் நம்முடைய பல பக்தர்களை போல பகவானிடத்திலே நன்றி மறக்கிறார், நன்றியை மறந்துடுறார். எப்படி மறக்கிறாருன்னா, எப்படி மறக்கிறாரு? எப்படி மறக்கிறாரு? இந்திரன் பகவான்கிட்ட நன்றியை மறந்துட்டாருப்பா. எப்படி மறக்கிறாரு? நாமளும் மறக்கிறோம்ல. நம்ம ஏன் மறக்கிறோம் சொல்லு? இந்திரன் மறந்தது போல நம்மளும் மறந்துடும். நீங்க ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் மனசுக்கு நினைச்சு பார்க்கணும். எல்லாரும் ஒரு விஷயம் மனசுல நினைச்சு பார்க்கணும், நாம இதுக்கு தகுதியான ஆளா? பகவானை தூக்குவதற்கும் அவருடைய திருவடிகளை பூஜிப்பதற்கும் நாம தகுதியான ஆளா? ஏன் சாமி எங்களுக்கு தகுதி இல்லையா அப்படின்னா, நாம நேத்து வரை எப்படி இருந்தோம், எப்படி பிறந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி வளர்ந்தோம்? நம்ம பிறருக்கு அநியாயமா நினைக்கலையா? நம்ம பிறருடைய பொருளை திருடலையா? பிறர் குடும்பத்தை கண்ணீர் வடிக்க வைக்கலையா? இறந்த மாமிசங்களுடைய உணவை நம்ம திங்கலையா? பாவமே செய்யலையா நம்ம? நான் சொல்றேன், நான் முதற்கொண்டு, அடியேன் முதற்கொண்டு நாம செய்ததெல்லாம் பாவம்தான், எல்லாம் பாவம்தான். இந்த பாவத்தை எல்லாம் பொறுத்து பகவான் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு புண்ணிய பணியை தந்திருக்காருன்னா நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் சொல்லு? நமக்கு இந்த பணியை தந்திருப்பதே பெரிய பாக்கியம் இல்லையா? நாமெல்லாம் இதுக்கு தகுதியான ஆளா? யோசித்து பாரு. நாமளே நம்மளை என்ன சொல்லிக்கணும்? பாவி ஐயா நானு. வேதங்கள் சொல்லுது நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவின்னு கூப்பிடக்கூடாது. ஏன்னா எல்லோரும் இறை அம்சம். பகவான் சொல்லுவார், மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், நத்திங் எல்ஸ், நோபடி எல்ஸ். மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், எல்லோரும் என் தந்தையின் வடிவம் தான். ஆனா நாம மனசுக்குள்ள என்ன நினைக்கணும்? நாமெல்லாம் பாவிங்க ஐயா, செய்தது அவ்வளவு அநியாயம், செய்தது அவ்வளவு பாவம், செய்தது அவ்வளவு அக்கிரமம். பிறர் நம்மளை நினைச்சு அழாதவங்க யாராவது இருந்திருக்காங்களா? நம்மள ஒவ்வொருத்தரை நினைச்சு அழாதவங்க யாராவது இருந்திருக்காங்களா? அப்போ நாமெல்லாம் அதுக்கு தகுதியான ஆளா? தகுதி இல்லாத நமக்கே பகவான் இந்த பாக்கியத்தை தந்திருக்காருன்னா இதை நாம எப்படி காப்பாற்றணும்? எப்படி காப்பாற்றணும்? திடுதுப்புன்னு கூப்பிட்டு இங்க இருக்கிற தம்பியை கூப்பிட்டு கூகுள்ல சிஇஓ பதவி கொடுத்துட்டா எப்படி நினைக்கணும்? ஐயோ என்னங்க இது, சுந்தர் பிச்சை இருந்த இடத்துல நானா, எனக்கு என்னங்க தெரியும்? இப்படிதாங்க நாட்டுல முக்காவாசி பேர் இருக்கிறான். தெருவில் கிடப்பான், ரோட்ல கிடப்பான். அவனை கூப்பிட்டு ஒரு மன்னர் பதவி கொடுத்துட்டோன்னு வைங்க, அந்த சிம்மாசனத்தை வந்து உட்காருங்க அப்படின்னா அவன் என்ன செய்யறான்? இப்போ இந்த சேர கொஞ்சம் வசதியா இல்லைங்க, கொஞ்சம் இந்த மெத்தையை கொஞ்சம் மாத்திட்டு கொஞ்சம் நல்ல மெத்தை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு, சௌகரியமா இருக்கும். அப்படிதான் இருக்கிறான் பூதா பேரும். ஐயோ பாவம் அப்படின்னு ஒரு வேலையை போட்டு கொடுத்தா இது சரியில்லைங்க, இது ஒன்றும் சரியில்லை, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு அப்படிங்கிறான். அப்போ முதல்ல நாம என்ன நினைக்கணுமா? நாம இதுக்கு தகுதியான ஆளா? நம்மளை கொண்டு இதுல உட்கார வச்சிருக்காங்களே. சரஸ்வதி சபதம்னு ஒரு படம், அந்த படத்துல மன்னரை தேர்ந்தெடுக்க என்ன பண்ணுவாங்க?
யானை கையில துதிக்கையில மாலையை கொடுத்து கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அது போய் ஒரு பிச்சைக்கார அம்மா இருக்கும், கேஆர் விஜயா, அது கழுத்துல போய் மாலையை போட்டுரும். அந்த அம்மா வந்து டெல்லியில ஒரு அம்மா அன்னைக்கு பண்ண அரசாட்சி மாதிரி அது பண்ணிட்டு இருக்கோம். அவனை பிடிச்சி உள்ள போடு, இவனை பிடிச்சி உள்ள போடு, எல்லாரும் உள்ள போடு அப்படி பெரிய அரசாட்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நாம இதுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு பார்க்கணும். இதே போலதான் இந்திரனும் பகவான் மேல நன்றி மறக்கிறானா. நன்றி மறக்கிறவன் என்ன பண்றான், பகவான்கிட்ட எதிர்த்து சண்டைக்கு போறான். பகவான் என்ன பண்றாரு, ஒரு வாட்டி கோகுலத்துல, நாம எல்லாம் இந்திரனை வணங்கணும்னு அவசியம் இல்லப்பா, இந்த கோவர்த்தன மலை தான் நமக்கு எல்லாமே தருது, இந்த கோவர்த்தன மலையை நாம வணங்கினா போதும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் கோகுலத்துல இருந்த ஜனங்களுக்கு எல்லாம் சொல்றார். இந்திரனுக்கு வந்ததே கோபம். என்னது, என்ன வணங்க கூடாதா, என்ன வணங்க கூடாதா, எவன் சொன்னது, கிருஷ்ணனா, அந்த மாடு மேய்க்கிறான் அவனா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, கோவர்த்தன மலையை வணங்கினா போதுமா, இப்ப பாரு இப்ப பாரு உங்களை என்ன பண்றேன் பாருன்னு இந்திரன் வருண பகவான்கிட்ட சொல்லி அடை மழை அங்க பெய்யுது. எங்க கோகுலத்துல அடை மழை பெய்யுது, விடாத மழை. அவன் என்ன நினைக்கிறான், இந்த கோகுலத்தையும் கோகுலத்தில் இருக்கிற ஜனங்களையும் நான் அழித்து காட்டுகிறேன். கிருஷ்ணன் என்ன சொன்னா, என்ன வணங்க கூடாதுன்னு சொன்னா, நான் அழித்து காட்டுகிறேன் பாருன்னு 7 நாள் அடை மழை பெய்கிறது. பகவான் என்ன பண்ணார், சின்ன பிள்ளைங்க தான் ஸ்மார்ட்டா இருக்கு. கோவர்த்தன மலையை தூக்கி தன்னுடைய ஜனங்கள் எல்லோரையும் அங்கே வைத்து பாதுகாத்தார். இந்த கோவர்த்தன மலையை பகவான் தூக்கி ஜனங்கள் எல்லாம் பாதுகாத்த உடனே இந்திரனுக்கு திரும்பி வந்த புத்தி வருது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, கிருஷ்ணகிட்ட போய் நம்ம விளையாடலாமா, கிருஷ்ணகிட்ட விளையாடலாம் நடக்குமான்னு தவறு பண்ணவருதான் புத்தி வருது. ஐயோ தெரியாமல ஈகோல தலக்கணத்துல பேசிட்டோம், இனி இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ண, கிருஷ்ணன் சும்மா விட மாட்டானே நம்மள, தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு பிரம்மாட்ட ஓடுறான். எல்லாரும் மேல பிரம்மாட்ட தான் ஓடுவாங்க நிவாரணம் தேடி, என்ன பண்ணலாம் அப்படின்னு. பிரம்மா சொன்னாரு, எனக்கு இருக்கு போயில, நான் போன வாரம் தான் போய் அடி வாங்கிட்டு வந்தேன், நான் இதே மாதிரிதான் ஒன்ன போல புத்தி கேட்டு போய் இங்க பாரு 2 கையும் அவிஞ்சு போயிருக்கு, அவிச்சு விட்டாருல அந்த ஆளு, அவர்கிட்ட போய் சண்டை போடுவியா நீ, இப்ப பாரு உனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, நான் 2 கையும் சுட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன், உனக்கு அறிவு இருக்கா, அவர்கிட்ட போய் சண்டை போடுவியா அப்படின்னு பிரம்மா அவனை பயமுறுத்துறார். உடனே பிரம்மா என்ன, இவரு இந்திரன் என்ன பண்றான், இப்ப கிருஷ்ணரை போய் பார்க்கணும், கிருஷ்ணரை போய் பார்த்தாலும் தப்பிக்க முடியும், ஆனா இவன் நேரடியா போக முடியாது கிருஷ்ணர்கிட்ட. என்ன பண்ணுவாரு, என்னத்தையே எசக்கு பசக்கா பண்ணி விட்டுருவார் இவனை. அல்ல என்ன பண்றான், என்னாச்சு லைட் தெரியலையா, போடு. இந்திரன் என்ன பண்றான், ஒரு பசு அங்க இருக்கு, அந்த பசுவினுடைய பெயர் சுரபி அப்படிங்கிற ஒரு பசு இருக்கு, அந்த பசுவை போய் பிடிக்கிறான். எப்படியாவது கிருஷ்ணர்ட்ட இருந்து நான் தப்பிக்கணும், என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சுரபிங்கிற பசுவை போய் விடாம பிடிச்சுக்கிறான். பிடிச்சு அந்த பசுவை நச்சரிக்கிறான், எனக்கு கிருஷ்ணர்ட்ட இருந்து தப்பிக்கணும், நீ தான் என்ன அவர்கிட்ட இருந்து ரெக்கமெண்ட் பண்ணி காப்பாற்றணும் அப்படின்றதும் அந்த பசு என்ன செய்யும், பாவம் அது அசைஞ்சு கிருஷ்ணரை தேடி போகுது. சுரபி பசுவை கிருஷ்ணர் பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கல. சுரபி என்னங்க வந்திருக்க, ஒரு நாள் வரமாட்டி அவ்வளவு ஈஸியா, என்ன அடியன்னு பார்க்க வந்திருக்க, என்ன பிரச்சனை. சுரபி பசுவில், நான் எங்கங்க வந்தேன், நான் எதுக்கு உங்களை பார்க்க போறேன், நான் எதுக்கு வந்தேன், என் பின்னாடி வாலுக்கு பின்னாடி ஒரு பையன் ஒளிஞ்சிருக்கான், நீங்க அவனை பாருங்க, அவன் தான் எனக்கு தள்ளி கொண்டு வந்துட்டான். இவர் இப்படி பாக்குறாரு யாரு இருக்கான்னு, வாலுக்கு பின்னால ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு. சுரபி பசு சொல்லுது, தள்ளு, நான் வால் எடுத்து ஒரு அடி அடிக்குது, போய் அவரை போய் பாரு போ அப்படின்னு. பார்த்தா இந்திரன் அங்க ஒளிஞ்சிருக்கிறான். பகவான் சுரபி பசுக்கு பின்னால வந்தனால, சுரபி பசுவை பார்த்தனால பகவான் மன்னிச்சு விட்டுட்டார், போய் தொலை அப்படின்னு. அப்ப நீங்களும் பகவான்கிட்ட நன்றி மறந்து போறவங்க பிறகு ஏதாவது ஒரு பசுவை பிடிச்சுதான் வரணும், வேற வழி இல்லை. பஸ்ஸை பிடிச்சு வந்தா பார்க்க முடியாது, ஏதாவது ஒரு பசுவை பிடிச்சி வாழை பிடிச்சு வந்தாதான் உண்டு. இல்லைன்னா பகவான், நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்புங்க. நீங்க பல பேரும் ஏதோ ரொம்ப இளக்காரமா, அப்புறம் என்ன பார்த்துக்கலாம், நமக்கு தான் கதை எல்லாம் முடிஞ்சது, அப்புறம் என்ன அப்படி நினைக்கிறீங்க. நீங்கள் இந்த உடலை விட்டு செல்லும் வரை உங்களோட கதை முடியல. நீங்க நினைச்சிருவீங்க என்னோட பிரச்சனை முடிஞ்சிட்டு, என்னோட ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிட்டு, அப்புறம் இப்ப நீ எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல, உங்களுடைய ஜாதகம் அவருக்கு தான் தெரியும், உங்களுடைய வருங்காலம் அவருக்கு தான் தெரியும்.
உங்களுக்கு பாஸ்டும் பிரசன்ட் தான் தெரியும், ஃபியூச்சர் அவருக்கு தான் தெரியும். இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வர இருக்குன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு விடிஞ்சா ஒரு பிரச்சனை வரலாம். அதனால இறுதி மூச்சை விடும் வரை பகவானை விடுவதுங்கிறது சாத்தியம் இல்லை. பகவானை விட்டால் நீங்கள் நன்றி மறந்து போனால் இப்படிதான் சுரபியோ இல்ல சுருதியோ குடிச்சிட்டு தான் நீங்க பின்னால் வரணும். இனி நமக்கு சுரபி பஸ் கிடைக்காது. ஏதாவது சுருதி ஏதாவது ஒரு ரோட்ல போனா அவளுக்கு சுடிதார் இதை பிடிச்சிட்டு தான் உள்ள வரணும். சாமி எப்படியா காப்பாத்துங்க அப்படின்னு. அப்படிதானே? அப்படிதானே? ஆனா இந்த இந்திரன் அதோட திருந்தினானா அவனுடைய ஈகோ விடாது. நம்மள பல பேருக்கு அப்படிதான். நம்ம எவ்வளவு அட்வைஸ் பண்ணுவோம், சத்சங்கம் சொல்லுவோம், எல்லாம் கேட்டுட்டு சரின்னு வரும். திருப்பியும் அந்த ஈகோ பொத்துட்டு வரும். என்ன இவர் பெரிய ஆளா, என்ன இவர் பெரியவரா, என்ன பண்ணிடுவாரு, என்ன இவரே ஒண்ணும் பண்ண முடியாது, அப்புறம் இவருக்கு வச்சிருக்க சாமி என்ன பண்ணிடுவோம். அப்படி நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறான். இதே இந்திரன் மீண்டும் பகவான்கிட்ட தப்பு பண்றான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மனைவிகளின் பெயர் என்ன? கரெக்ட். அவங்க போலீஸ் அம்மா சொல்லிட்டாங்க. கரெக்டா போலீஸ்ல வேலை பார்த்தாலும் அதை கரெக்டா படிச்சு வச்சிருக்காங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய 2 மனைவிகளின் பெயர் ருக்மணி, சத்யபாமா. இந்த 2 பேருக்கும் திடீர்னு ஒரு விபரீத ஆசை வரும்ல. அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கதே வீட்டுல. ஒரு விபரீத ஆசை வருது. என்ன ஆசை வருது? இந்திர லோகத்துல ஒரு மலர் இருக்காமே கிருஷ்ணா, ஒரு அழகான மலர் இருக்காமே, பாரிஜாத மலர்னதுக்கு பேரா. அந்த மலர் மட்டும் நமக்கு கிடைச்சா இன்னும் சந்தோஷமா அழகா இளமையா நம்ம இருக்கலாமாமே. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க நம்ம யாருக்கு மனைவின்னு தெரிய மாட்டேங்க. கிருஷ்ணருக்கு மனைவிக்கு இதெல்லாம் தேவையா? ஆனா அவங்களுடைய ஆசை அந்த பாரிஜாத மலர்னு ஒண்ணு இந்திர லோகத்துல இருக்காமே, அது கிடைச்சா நமக்கு இன்னும் இளமையா, இளமை குறையாம அழகோட இருக்கலாமாமேன்னு சத்யபாமாக்கும் ருக்மணிக்கும் ஆசை பீறிட்டு வருது. கணவர்கிட்ட போய் சொல்லியாச்சு. கணவர் என்ன செய்ய முடியும், பாவம் சொல்லி பார்ப்பாரு. சரி வேற என்ன செய்ய, கூட்டிட்டு வர. போன ஜென்மத்துல இப்படிதான் மான கேட்டு அடம் பிடிச்ச, நான் போனேன், முறை எவரும் தூக்கிட்டு போயிட்டான். இந்த ஜென்மத்துல நான் பூவை கேட்கிறேன், இப்படியே என்ன கேட்டு கேட்டு என்ன விரட்டிட்டு இருக்கிறேன், என்ன செய்ய அப்படின்னு சொல்லி போன பிறவிலையாவது ஒருத்தி, இப்ப 2 பேர் வேற வந்திருக்கீங்க. நல்ல வேளை ஒருத்தி முதல்ல போய் சேர்ந்துட்டா, ராதாங்கிறவ போய் சேர்ந்துட்டா, இல்ல ராதையும் வச்சு மெச்சிருக்கணும். சரின்னு இவர் ஆமா அது காதலி, நல்ல வேளை அவ மனைவி ஆகல. அப்ப இவரு பாரிஜாத மலரை கேட்டு இந்திரனுக்கு ஆள் அனுப்புறாரு. எப்பா இந்திரா, பாரிஜாத மலரை கொடுத்து விடு, என்னுடைய மனைவியும் இணைவியும் துணைவியும் கேட்கிறாங்க அப்படின்னு. இந்திரன் சொன்னா, யாரா கேட்டு விட்டா, அந்த மாடு மேய்க்க போயல, அவனுக்கு எதுக்குடா அந்த பூவு, நான் எவ்வளவு பெரிய அரசன், எனக்கு என்னுடைய அரசவையில் இருக்கிற ரம்பா, மேனகை, ஊர்வசி இவளுகளை நான் ரசிச்சுட்டே இருக்குதான் அந்த பூவே வச்சிருக்கேன், மாடு மேய்க்கிற பயலுக்கு பொண்டாட்டி எதுக்கு இந்த பூவு, போ சொல்றான் அவன் அப்படின்னு பேசி விட்டார். கிருஷ்ணருக்கு கோபம் தாங்கல. கிருஷ்ணர் உடனே படையெடுத்தார் இந்திரலோகத்துக்கு மேல. கிருஷ்ணர் படையெடுத்தா தாங்க முடியுமா? கிருஷ்ணர் படையே எடுக்க வேண்டாம், அவர் கை நீட்டினாலே போதும். இப்படிதான் மகாபாரதத்துல துரியோதனே, கிருஷ்ணன் எதுக்கு நமக்கு, அவருடைய படைகள் போதும்னு கிருஷ்ணருடைய படைகளை கேட்டு வாங்கினான். கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் இருந்தார். வெற்றி யாருக்கு? பாண்டவர்களுக்கு. அப்போ படையெடுத்தார் கிருஷ்ணர். அவன் ஆடி போய் திரும்பவும் பகவான் கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். இந்திரன், ஐயா தெரியாம நான் வந்துட்டேன், தெரியாம நான் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இந்த முதல்ல பக்தி பீறிட்டு வரும் எல்லாருக்கும், வந்து உடனே அப்படி இப்படி நிக்கிறது. அதுக்கப்புறம் ஆளே காணாது. இன்னைக்கெல்லாம் பார்த்தா ஒருத்தரையும் காணும். எல்லாம் 2-3 வாரம் தான். 2-3 வாரம் கூட்டம்னா கூட்டம். நான் அதை செய்திரட்டுமா, இதை செய்திரட்டுமா, அதை தூக்கிரட்டுமா, இதை தூக்கிரட்டுமா. ஒரு படத்துல வடிவேல் கூட அந்த இவர் சிங்கமுத்துன்னு ஒரு நடிகர் இருப்பார். அவர் மீசை தூக்கிறவா அப்படின்பாரு. இவன் ஏதோ சந்தானம் மாமா போய் தூக்கிடுவார் போல. இல்ல மாமா பொறுமையா இருங்க, தூக்கிறவாம்பாரு. கடைசியில பார்த்தா அங்க ஒரு ஆப்பிள், அதை தூக்கிதான் நிப்பாரு. தூக்கிறவா மாப்பிள்ள, அப்புறம் வேறவனா தூக்கிட்டு போயிட்டா, அதான் நான் தூக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி. 2-3 வாரம் கூட்டம்னா கூட்டம், ஆளுக்கு பிரிச்சு வேலையை கொடுக்க முடியல. இன்னைக்கெல்லாம் நானும் சுப்புலட்சுமி மட்டும்தான் உட்காந்துருக்கோம், வேற ஆளே காணும், யாரும் இல்லை. திருப்பணிக்கு யாரையும் காணும். ஆமா ரொம்ப சிரமம் இன்னைக்கெல்லாம். காய்கறி வெட்டுறதுக்கு ஆள் இல்லை, பழம் வெட்டுறதுக்கு ஆள் இல்லை, ஒரு வேலைக்கு ஆள் இல்லை. காலையில 12 மணிக்கு நல்ல வேலை நடராஜா வந்தா சேர வேணா தூக்கி போட வேண்டாம், வேண்டாப்பா அப்புறம் போட்டுக்கலாம், நீ போ அப்படின்னு. அப்படிதான் எல்லாம் முதல்ல ரொம்ப இனிப்பா இருக்கும், போக போக அந்த இனிப்பு கொஞ்சம் டேஸ்ட் குறையுது. இதுதானே, இதே போட்டு என்னத்துக்கு அப்படின்னு. இது ஒரு மனோபாவம், இது ஒரு மனோவியாதி.
இதுக்கு ஆங்கிலத்துல ஒரு பேர் இருக்கு, காம்ப்ளேசன்சின்னு இருக்கு. இந்த காம்ப்ளேசன்சின்னா முதல்ல இனிப்பா இருக்கும், அப்புறம் அலுத்து போயிடும். இங்க நிறைய பேருக்கு பக்தியும் அப்படிதான் இருக்கு, இனிப்பா இருக்கும், அப்புறம் அது அலுத்து போகுது. இது மிகப்பெரிய தவறு. பக்தியில அலுப்புங்கிறதே நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா பக்தி என்பது பகவான் நமக்கு போட்ட பிச்சை, எப்படியாவது பொழைச்சு போன்னு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இந்த உலகத்துல உன் அப்பாவும் தர முடியாது, அம்மாவும் தர முடியாது, உன் கணவனும் தர முடியாது, மனைவி தர முடியாது, யாருமே தர முடியாது. ஏன்னா நாம எந்தெந்த ஜென்மத்துல என்னென்ன பாவம் செய்தோமோ அதையெல்லாம் துடைத்து அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக பகவான் இந்த பிறவியை தந்தாரு. ஆனால் நம்ம ஒரு 40 வயசு 50 வயசு வரைக்கும் அதை கண்டுக்கவே இல்லை. இப்போ எந்த பிறவியில செய்த புண்ணியமோ இப்ப பகவான் நம்மளை மீண்டும் அவருடைய திருவடிகளுக்கு சேவை செய்ய, அவருடைய நாமத்தை காதால் கேட்க அந்த வாய்ப்பை அருள் இருக்கிறார். உனக்கு எது வேணாலும் போர் அடிக்கலாம், பிரியாணி போர் அடிக்கலாம், மீன் கறி போர் அடிக்கலாம், சிக்கன் கறி போர் அடிக்கலாம், செட்டிநாடு சிக்கன் போர் அடிக்கலாம். ஆனா இறைவனுடைய திருவடி உனக்கு போர் அடிச்சா உனக்கு ஆகாத காலம்னு அர்த்தம், உனக்கு ஆகாத காலம்னு அர்த்தம். ஆங்கிலத்துல இந்த காம்ப்ளேசன்சிங்கிறது மிக மோசமான ஒரு குணத்தை சொல்லுது. இது நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, உங்களை நான் கட்டாயப்படுத்தல, ஆனா நீங்க இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குருவாக இதை உபதேசிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் ஏதோ வந்தேன் போனேன், அப்புறம் எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் அப்படிங்கிறது துன்பம் இல்லை. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மா அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, டாக்டர் ஷீபா. சும்மா உங்களுக்கு நீங்கெல்லாம் 1000 பிரச்சனை இருக்குன்னு நீங்கெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்கல்ல, எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா சாமின்னு. சும்மா அவங்களுக்கு நேரம் போட்டா ஒரு நேரம் அவங்க இந்த விஐபி ரூம்ல தான் இருக்கிறாங்க மேல, சும்மா அவங்கள பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வாங்க பாப்போம். அவங்க என்ன நோயில இருக்கிறாங்க? அந்த கொடிய உயிர்கொல்லி நோய் வந்து ஒரு சர்ஜரி வேற நம்ம ஹாஸ்பிட்டல்ல பண்ணியிருக்கோம். அந்த நிலையிலும் அவர்கள் பேசுறத கேளுங்க நீங்க போய். நான் நேற்று போனேன், சாமி ஹாப்பியா இருக்கேன் சாமி, பகவான் என் கூட இருக்கார், எனக்கு ஏதோ ஒரு நல்லதுக்காக பகவான் இது தந்திருக்கார். எப்படி பேசுறாங்க, எனக்கு ஒரு நல்லதுக்காக பகவான் தந்திருக்கார், நான் இதுல இருந்து வந்துருவேன் சாமி. உடனே எங்க வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, இல்லப்பா அவன் சொல்றா ரிப்போர்ட்லாம் இனிதான் வரப்போகுது, ரிப்போர்ட்லாம் என்ன வரப்போகுதுன்னு தெரியல, நிறைய ரிப்போர்ட் இனிதான் வருது, என்ன வரப்போகுதுன்னு தெரியல. அப்ப நான் சொன்னேன், என்ன வந்துட போகுது? சாமிக்கு கழுத்துல, வாங்கம்மா உட்காரு, சாமிக்கு கழுத்துல இருந்த ஒரு சின்ன பிச்சிப்பூ மாலை எடுத்துட்டு போயிருந்தேன், அவருக்கு பாத பூஜை பண்ண விபூதி எடுத்துட்டு போயிருந்தேன். அந்த அம்மாவுக்கு அந்த மாலையை கழுத்துல போட்டு விபூதியை பூசி விட்டோன்னா இங்கெங்கெல்லாம் டியூப் போட்டு விட்டுருக்கு, அந்த செக்ரேஷன்லாம் வெளியே போறதுக்கு. அதோடய அவங்க காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, எனக்கு தைரியம் இருக்கு சாமி, எனக்கு தைரியமா இருக்கு, எனக்கு பகவான் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் தந்திருக்கார், நான் வந்து இனிமேதான் என் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. நான் சொன்னேன் எங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட, அப்படியெல்லாம் ஒரு ரிப்போர்ட் ஒன்றும் தப்பா வராது, தைரியமா இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீங்க நம்பவே மாட்டீங்க, கீழே என் ஓபியில வந்து உட்கார்ந்துருக்கேன், நான் ஸ்டாஃப் நர்ஸ் அவங்களுக்கு ரிப்போர்ட் ஃபைல் எடுத்துட்டு வருது, சார் ரிப்போர்ட் வந்துடுச்சு அப்படின்னு. பார்த்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அதான் முதல்ல சொன்னேன், அந்த அம்மா சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னால இதே பாதத்துல வந்து அழுதாங்க, கண்ணீர் விட்டு அழுதாங்க, அந்த கண்ணீரால் அபிஷேகம் பண்ணாங்க. நான் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு வந்ததால துளசியை கையில கொடுத்து சிரட்டையில கொடுத்து நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு போங்கம்மான்னு. அப்போ அந்த அம்மாவை கட்டி பிடிச்சு சொன்னேன், ஷிபா நீ கவலைப்படாத, உனக்கு இது ஏதோ ஒரு நன்மைக்கு பகவான் தந்திருக்காரு. நம்ம நினைப்போம் நமக்கு ஒரு உயிர்கொல்லி நோய் வந்துட்டு உயிர் போயிருமோ நம்ம நினைப்போம், அவரு உயிர் அவர்லாம் வச்சிருக்காரு. நீ தூங்குறப்பெல்லாம் நம்ம மூச்சு விட வைக்கிறது அவர் இல்லையா, நம்மளா விட்டுட்டு இருக்கோம். நம்ம தூங்குறப்போ அவர்லாம் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கோம், நம்மளா நம்ம உடம்ப காத்துக்கிட்டு இருக்கோம். நாம தூங்குற நம்மளை நாய் தூக்கிட்டு போயிட்டா, நரி தூக்கிட்டு போயிட்டா என்ன செய்ய முடியும்? ஆனா அப்போது நம்மள அவரை பொத்தி நம்மளை காக்குறவர் அவர் இல்லையா. நான் ஷீபாட்ட சொன்னேன், ஷீபா டோன்ட் வரி, உன்னுடைய 2 பசங்களோட கல்யாணத்தை நீ பார்க்கணும், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பேர பிள்ளைகளை நீ பார்க்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீ போகணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அன்னைக்கு அவங்க இருந்த மனநிலையில அது உள்ள ஏறி இருக்குமா? ஏறி இருக்காது. அவர் ஏதோ நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்றாரு. ஆனா எனக்கு வந்திருக்கிற ஒரு நோய் உயிர்கொல்லி நோய், நான் எப்படி இருந்து மீண்டு வர போறேன் தெரியல. அந்த அம்மா எங்கெல்லாமோ போய் அலைஞ்சாங்க, அங்க போயிடலாமா அங்க போய், ஏன்னா உயிரை விட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா நான் தைரியமா அங்க இருந்து சொன்னேன், ஒண்ணும் நடக்காது, அந்த பிள்ளை நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பா. ஆனா அவ எதுக்கு இந்த ஒரு நோய் வந்திருக்குன்னா, இத்தனை ஆண்டுகளாக கணவனிடம், குழந்தைகளிடம், குடும்பத்தாரிடம், உற்றார் உறவினர்களிடம், இந்த சமூகத்திடம் பாடாப்பட்ட
பாடா டெய்லி அவ சொல்லுவா, சாமி எனக்கு போன் வந்தாலே பயமா இருக்கும், காலையில யாராவது கதவை தட்டினா பயமா இருக்கும், கடங்காரன் எத்தனை பேர் வந்து நிக்கான்னு தெரியலையேன்னு பயந்துதான் கதவை திறப்பேன். பொறுப்பில்லாத கணவன், பொறுப்பில்லாத குழந்தைகள், ஒரே ஒரு லேடி, ஒரே ஒரு பொண்ணு நம்ம ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி டாக்டரா வேலை பார்த்து சம்பாதிச்சு மொத்த குடும்பத்தையும் காப்பாத்துது. மொத்த குடும்பத்தை, 2 பசங்க, கணவன், எல்லாரையும் காப்பாத்துது. ஆத்துக்காரரோ முழு நேரம் நம்முடைய தமிழக அரசு விற்கக்கூடிய உற்சாக பானம் டானிக், ஹெல்த் சத்து டானிக், அதைத்தான் முழு நேரம் குடிச்சு ஒரு உடம்ப தேத்திட்டு இருக்காரு. காலையில ஒரு டானிக், மத்தியானம் ஒரு டானிக், அப்புறம் விடிய காலம் 4 மணிக்கே முழிச்ச உடனே அந்த டானிக்ல ஒரு டோஸ். அப்படி அவர் வேற ஒரு உலகத்துல வாழ்றார். அப்போ இத்தனை நாட்களும் அவர்களை கண்டுகொள்ளாத, இந்த பெண்ணிற்கு உதவாத, இந்த பெண்ணை ஒதுக்கி வைத்திருந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் இன்று உறவாடுது, பாசத்தை காட்டுது. என்ன உதவி வேணும் கேளு, நான் செய்றேன். ஒரு நாள் சர்ஜரி. இந்த தைரியம் அவங்களுக்கு எப்போ வந்து தெரியுமா? இந்த தைரியம் எப்போ வந்து தெரியுமா? ஆபரேஷன் பண்ணி ஒரு பக்க உறுப்பை இழந்து படுத்திருக்காங்க. ராத்திரி ஒரு 12 மணிக்கு இங்க பகவானுடைய அவதார தின விழா நடக்குது, நடந்து முடியுது. வெளியூர்ல இருந்து கலை நிகழ்ச்சி நடத்த வந்த ஒரு பையன் நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் தங்கிட்டு காலையில போறேன் சார்னா, போய் தங்கிட்டு காலையில போனேன். அவங்கிட்ட ஒரு பிரசாத பைய கொடுத்து விட்டேன். கொடுத்து, அந்த அம்மா அங்க படுத்திருப்பாங்கப்பா, அவங்ககிட்ட கொண்டு சாமி தந்து விட்டாரு, ஒன்னும் பயப்பட வேண்டாமா, இந்த பிரசாத பைய உங்களுக்கு தான் தந்து விட்டாருன்னு சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டான். அந்த பையன் ராத்திரி போய் கதவை தட்டி, சாமி தந்து விட்டாங்க இந்த பிரசாத பை உங்களுக்கு தான், நீங்க வச்சுக்கோங்க, தைரியமா இருக்க சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த அம்மா, அன்னைக்கு தான் எனக்கு தைரியமே வந்து சாமி, இந்த பிரசாத பையன் நான் அப்படி வாங்கி பார்த்ததும் பகவான் என்னை தேடி வந்திருக்கார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு பிஸிலையும், அவ்வளவு கூட்டத்திலையும், அவ்வளவு திறக்கலையும் நீங்க எனக்கு இப்படி ஒரு பிரசாத பை கொடுத்து விடுவீங்க நான் நினைக்கவே இல்லை. ஆனா நீங்க எனக்கு கொடுத்து விட்டுருக்கீங்கன்னா இது உங்களுடைய சித்தம் இல்ல, பகவானுடைய சித்தம். பகவானே அந்த ராத்திரில இங்க வந்த ஜனங்கள் எல்லோருக்கும் அவர் பிரசாதத்தை கொடுத்த மாதிரி, எங்கேயோ ஒரு இடத்துல நான் படுத்து கிடக்கிற, நோயாளியா படுத்து கிடக்கிற எனக்கும் அவருடைய சித்தத்தை அனுப்பி விட்டுருக்காருன்னா பகவானுடைய நேரடி பார்வையில தான் நான் இருக்கிறேன், பகவான் அவருடைய நேரடி பார்வையில தான் நான் வச்சிருக்காருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு, அப்படிங்கிற தைரியம் இருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த அம்மாக்கு நிச்சயமா நான் சொன்ன அந்த காம்ப்ளசன்சி இல்ல, இந்த காம்ப்ளசன்சி அவங்களுக்கு இல்ல, நமக்கு அவ்வளவு தான் இருக்கு, நமக்கு அவ்வளவு தான் இருக்கு. ஏன் ஏன் பகவான் கிட்ட லேசினஸே கூடாது, தயவு செய்து கூடாது. பகவான் தான் நமக்கு முதல் முக்கியம். இந்த உடம்போ, நீங்க தேடி தேடி அலைகிற சொத்தோ பணமோ நகையோ எதுவும் நமக்கானது இல்லை. பகவானை மட்டும் நீங்கள் பற்றி கொண்டால் உங்களுடைய எல்லா காரியங்களும் சித்தியாகும். நீங்க எதையும் தேடி ஓட வேண்டாம். பகவானை மட்டும் பற்றி கொண்டு பரிசுத்தமாக, பரிபூரணமாக உங்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை அவருடைய திருவடிகளிலே வைத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவருடைய பிரச்சனை, அவருடைய பிரச்சனை. எது நடந்தாலும் இது பகவானுடைய சித்தம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அது பகவானுடைய சித்தம், நீங்க அவருடைய சித்தம், உங்களுடைய பிரச்சனையே இல்லை. அப்போ பகவானை எப்படி பற்றி கொள்ள வேண்டும், எப்படி அவரை பிடித்து கொள்ள வேண்டும்ங்கிறத நீங்க கத்துக்கணும். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் உங்களுக்கு பகவானை இந்த கலியுகத்திலே உங்களுடைய அத்தனை கர்மாக்களும் கழிய, அத்தனை கடன்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் தோல்விகளும் அவமானங்களும் கழிய 2 எளிய வழிமுறைகளை நாம சொல்லிக் கொடுக்குறோங்க. 2 எளிய வழிமுறைகளை. இங்க இருந்து பழனிக்கு பாத யாத்திரையா போகணும் நம்ம சொல்லல, இங்க இருந்து காவடி தூக்கிட்டு திருச்செந்தூருக்கு போகணும் நம்ம சொல்லல, திருப்பதியில போய் குடும்பத்தோட மொட்டை அடிச்சுட்டு வான்னு நம்ம சொல்லல, அதெல்லாம் முடியும். அங்க இருந்து காசிக்கு போகணும் நம்ம சொல்லல, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு அவ்வளோருக்கும் டயபெட்டிக் இருக்கு, 20, 25 வயசு 30 வயசுல டயபெட்டிக். இங்க இருந்து பாத யாத்திரை போனா அவ்வளவுதான், கிழிஞ்சு போச்சு, அப்புறம் காலை தான் எடுக்கணும். அதெல்லாம் நம்ம சொல்லல. மிக எளிமையான வழிமுறையை இந்த கலியுகத்திலே நீங்கள் அத்தனை துன்பங்களிலிருந்து வெளிவருவதற்கு, அத்தனை கஷ்டங்களிலிருந்து வெளிவருவதற்கு, இன்னும் முடிஞ்சா பிறப்பற்ற பெருநிலையை அடைவதற்கு, மீண்டும் இந்த நாசமா போற இந்த பிறப்பை நம்ம அடையாம இருக்கிறதுக்கு, இந்த நாத்தம் பிடிச்ச உடம்போட மீண்டும் பிறக்காம இருக்கிறதுக்கு கூட நாம ஒரு வாய்ப்பை சொல்லி கொடுக்கிறோம். 2 சிம்பிள் மெத்தட். ஒன்னு அவருடைய திருவடி, இன்னொன்று அவருடைய திருநாமம். 2 தான். இந்த இவ்வளவு பெரிய
ஒரு மாமருந்தை நாங்க தரமே, உங்களுடைய அத்தனை பிணிகளையும் போக்க, உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் போக்க, உங்களுடைய அத்தனை பிறவி சாபங்களையும் போக்க இவ்வளவு 2 நல்ல ஒரு டேப்லெட் தரமே, ஒரு கேப்சூல் ஒரு டேப்லெட் தரமே. அதுக்கு ஏதாவது நமக்கு காசு வாங்குறோமா, ஏதாவது அதுக்கு ஃபீஸ் வாங்குறோமான்னா அது கூட கிடையாது, இலவசமா தரும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது அந்த மருந்தை வாங்கி சாப்பிடுறதுக்கு நீங்க 3:30 மணிக்கு வந்துடணும் மத்தியானம். அப்போ இது மட்டும்தானா? பாத பூஜை 5:30 மணியோட முடிஞ்சிருது. பகவானை பற்றிய சத்சங்கங்களை கேட்பது இன்னும் புண்ணியங்குது வேதங்கள். இறைவனை பற்றி பேசுவதை கேட்பது, இறைவனை பாடுவது அல்லது இறைவனை பாடுவதை கேட்பதுங்கிறது இந்த கலியுகத்திலே மிகப்பெரிய சங்கல்பம். அதை உட்கார்ந்து கேட்கணும். அதை கேட்டுக்கொண்டிருப்பதே சங்கல்பம். ஆஞ்சநேயர் என்ன சொன்னார்? எங்கெங்கே ராமநாமம் பாடப்படுதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். அப்போ எங்கெல்லாம் பகவான் யோகி ராம் சுரத்குமாரை பேசுகிறோமோ அங்க இருப்பேன்னு அவரே வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஓம் பிரகாஷினி அம்மா பகவானை தேடி தேடி போனப்போ அவர் சொன்னார், இந்த உடம்புக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற, இந்த உடம்பை பார்க்க ஓடி ஓடி வர. யோகி ராம் சுரத்குமார் என்பது இந்த உடம்பல்ல, இந்த வையகம் முழுதும் வியாபித்திருக்கிற ஒரு சக்தி. அதை நீ வெள்ளிமலையில குமார கோயில இருந்து சொன்னாலே அங்கேயே அந்த அருள் கிடைக்கும். இன்னைக்கு சரக்கல் வலையில உட்கார்ந்து யோகி ராம் சுரத்குமார் சொன்னால் அந்த அருளுக்கு கிடைக்கும், கிடைக்குது. அப்போ இறைவனுடைய சங்கல்பத்தை அடைவதற்கு இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் இந்த ஜனங்களுக்கு மிக எளிமையான 2 ரெமடிகளை இலவசமாக வழங்குது. அன்னைக்கு சந்திரபாயாக்க நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க, நிறைய சந்தனம் பத்தி நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது உங்க விருப்பம். சாமிக்கு ஒரு பாக்கெட் பாலோ அது எதுவும் நீங்க வாங்கிட்டு வரல. நம்ம மற்ற ஆசிரமங்களை போல அதுல மேசையை போட்டு பால் பாக்கெட்டு, எண்ணெய் பாக்கெட்டு, பத்தி பாக்கெட்லாம் வச்சு விற்கிறது இல்லை. வாங்கி கொண்டு உள்ள கொடுங்கன்னு சொல்றது இல்லை. அப்புறம் இங்க நிறைய இருந்தா அங்க கொண்டு டேபிள்ல திருப்பி கொடுத்து நாளைக்கு வித்துக்கோன்னு நம்ம சொல்றது இல்லை. அதெல்லாம் நம்ம பண்றது இல்லை. நீங்களா விருப்பப்பட்டா வாங்கிட்டு வரலாம், இல்லைனாலும் ஒண்ணும் பிரச்சனை. நீங்க வாங்க வந்து, ஏன்னா பகவான் யோகி ராம் சுரத்குமார் இந்த சரக்கல் வலையில இந்த சிவகுமாருக்காக வந்து இருக்கல, இந்த வீட்டுக்காக வந்து இருக்கல, உங்களுக்காக தான் அவர் வந்து இருக்கிறார். இந்த இடத்துல ஏதோ ஒரு வேக்யூம் இருந்திருக்கு, அதுக்காக அவர் வந்து உட்கார்ந்து இருக்கார். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, எதை மறந்தாலும் பகவானுடைய திருவருளை மறக்கவே கூடாது. அது மறந்தால் மிகப்பெரிய துன்பங்களை நமக்கு அருளும், மிகப்பெரிய துன்பங்களை தரும். பகவானுடைய சங்கல்பம் நமக்கு எப்ப கிடைக்குமோ கிடைக்கட்டும் சொல்லி பேசாம இருக்கணும். இந்த கலியுகத்திலே உங்கள் உடலுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதோட ரிசல்ட் 0. நீங்க என்னதான் பாதாம் பிஸ்தவா தின்னாலும், என்னதான் பியூட்டி பார்லர்ல போய் நீங்க மேக்கப் போட்டுக்கிட்டாலும், என்னதான் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு வயசாகத்தான் போகுது. பியூட்டி பார்லர்ல இருந்து யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீபிரியாவுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கு. என்னதான் நீங்க பியூட்டி பார்லர் போய் மேக்கப் போட்டு டெய்லி ஃபேஷியல் பண்ணாலும் இந்த தோல்லாம் ஒரு நாள் சுருங்கத்தான் போகுது. எல்லாம் சுருங்கி ஒரு நாள் வயசாகத்தான் போகுது. ஆனா நாம எப்போதும் இளமையாக வெளியே காட்டிக்கொள்ளணும், இல்லைன்னு சொல்லல, இருக்கட்டும். ஆனா அருளையும் வெளியே காட்டிக்கொள்ளணும். நான் எவ்வளவு அருள் நிறைந்தவள் தெரியுமா? இறைவன் என்னுள் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அந்த ஏக பரம்பொருள் எனக்குள் எப்படி வசிக்கிறார் தெரியுமா? அதை காட்டணுமே ஒழிய அந்த அகத்தின் அழகு முகத்துல வந்துட்டா அப்புறம் பியூட்டி பார்லர் போகணும்னு இல்லை, ஆனால் போகலாம், அந்த அம்மாட்ட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் என்ன இருக்க போகுது? அன்பானவர்களே, இந்த கலியுகத்திலே கடவுளின் அருளை பெறுவது என்பது மிக எளிது. பண்டைய காலத்தை போல நீ காட்டுக்கு போக வேண்டாம், தவம் இருக்க வேண்டாம், பெரிய யாகத்தை பண்ண வேண்டாம், உருண்டு கொடுக்க வேண்டாம். இந்த கலியுகத்துல பகவான் இது கலியுகம் இல்ல, கடவுள் யுகம்னாரு. இது கடவுள் யுகம். கடவுளை அடைவது ரொம்ப எளிது. இதை மட்டும் பற்றி கொண்டீர்களானால், அவருடைய திருநாமத்தை விடாமல் வைத்துக் கொண்டீர்களானால், இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு துன்பமும் கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன், வீட்டுல உங்களுக்கு ஒரே தொந்தரவா இருக்கா, வீட்டுல நிம்மதியே இல்லையா, வெளியே போறீங்க, உங்களுடைய அலுவலகத்துக்கு போறீங்க, அங்கேயே நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா இல்லையா, வருமானம் இல்லையா, இல்லை ஏதோ ஹையர் அபிஷியல்ஸ் இல்ல கூட இருக்கிறவங்களுக்கு கூட ஒரே பிரச்சனையா இருக்கா, நிம்மதியே இல்லையா, நான் சத்தியமா சொல்றேன், எழுதி கையெழுத்து போட்டு தரேன். நான் சொல்ற மாதிரி வாரத்துல ஒரு நாள் ஒரு 4 மணி நேரம், அந்த மொத்த வாரம் 7 நாள் உங்களுக்காக இருந்துக்கோங்க. ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் இல்ல அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் இறைவனிடத்திலே வந்து நீங்கள் செலவிடுவீர்கள். ஆனால் நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன், உங்களை சூழ்ந்துள்ள அத்தனை பிரச்சனைகளும் விடுபட முடியும். அதை நான் சொல்லலைங்க, நான் சொல்லல, அவங்களுடைய வேதங்கள் புராணங்கள் சொல்லுது. ஹரிஓம் நமோ நாராயணான்னு சொன்ன பிரகலாதன் என்ன ஆனாரு? இல்ல நாராயணா நாராயணன் சொன்ன நாரதர் என்ன ஆனாரு?
இல்ல ராமா ராமான்னு சொன்ன ஆஞ்சநேயர் என்னானாரு? சிரஞ்சீவி பட்டத்தோட வாழ்கிறார். பிரகலாதன் எல்லா தீமைகளையும் அழித்து பிரகலாத மகாராஜாவாகிறார். நாமத்தை அடிக்க இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க. நாம சிம்பிளா சொல்றோம், நீங்க வந்து அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, எடைக்கு எடை கொடுங்க, அதை கொடுங்க, தங்கத்தை கொடுங்க, பவுனை கொடுங்க, சாமிக்கு வைர கிரீடத்தை வைங்க, தங்கத்துல நெக்லஸ் போடுங்க, ஒண்ணுமே கேட்கலங்க. அவருடைய நாமத்தை மட்டும் பற்றி கொள்ளுங்கள். வாரம் தவறாமல் எப்படி மாற்று மதத்தினர் விடாமல் கரெக்டா அந்த நேரத்துக்கு அவங்களோட வழிபாடுகளை செய்கிறார்களோ, நீங்களும் அதே போல தவறாமல் இந்த பகவான் யோகி ராம் சுரத்குமாரை பற்றி பிடித்துக் கொள்வீர்களானால் எழுதி தரேன், அடுத்த சில நாட்களில், அடுத்த சில வாரங்களில் உங்கள் மனதில் என்னென்ன கவலைகள் இருக்கிறதோ, இப்ப அடுத்த பிரேயர் பண்ண போறோம், 108 போற்றி போட போறோம். இதுல உங்களுடைய மனதுல என்னென்ன கவலைகளை நீங்க அவர்கிட்ட அந்த போற்றி நடுவே பிரார்த்தனை நடுவே சொல்றீங்களோ அது நிச்சயமாக அகலும். அகலுமா இல்லையா சுப்புலட்சுமி? நடந்திருக்காங்க. அவரு சார் இருக்காரு, லக்ஷ்மணன் சாரு, அவர் வந்து அம்பாசமத்துல இருந்து வந்திருக்காரு. ஒரு 1.25-2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு யோகி ராம் சுரத்குமார் யாருன்னே தெரியாது. ஒரு நாள் நான் தற்செயலா அவரை ஒரு வேலைக்காக கார்ல கூட்டிட்டு போறேன். அவர் என்ன பார்த்துட்டு கேட்டது, என்னங்க இது கோலம்? ஏங்க இந்த அஜித்குமாரும் நீங்களும் பக்கத்துல இருந்தா அடையாளம் 2 பேருக்கு வித்தியாசமே தெரியாது, அப்படிலாம் சினிமா நடிகர் மாதிரி இருந்தீங்க, இப்ப என்னங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கிண்டலும் கேலியுமா கேட்டு போனார். ஆனா இன்னைக்கு அவருடைய Facebookல பார்க்க அவராவே யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரான் அவரு போட்டிருக்காரு. பெரிய பகவானுடைய பக்தர். அடிக்கடி என்ன கூப்பிட்டு, சாமி எனக்கு இப்படி ஒரு நல்லது நடந்து, என் தம்பிக்கு இப்படி ஒரு நல்லது நடந்து, என் பேரனுக்கு இப்படி ஒரு நல்லது நடந்து அடிக்கடி சொல்லுவார். அப்போ இது ஒரு சங்கல்பம். அவர் எப்பிறவியில் செய்த புண்ணியமோ, அவர் காதி கிராப்ட்ல மேனேஜரா இருந்தார், சேல்ஸ் மேனேஜரா இருந்தார் காதி கிராப்ட்ல. அவர் எப்பிறவில அவ்வளவு சாமி விக்கிரங்களை வித்ததோட பலனும் தெரியல, பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஆட்கொண்டு இருக்கார். நல்லா இருக்கார், சந்தோஷமா இருக்கார், இப்போ ஹாப்பியா இருக்கு, குடும்பத்தோட ஹாப்பியா இருக்கார். ஒரு நாளும் ஒரு பொழுதும் பகவான் யோகி ராம் சுரத்குமார் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய சங்கல்பம் உங்கள் உள்ளங்களிலே, உங்கள் இல்லங்களிலே நிறைந்திருக்கும். இதை பகவான் உறுதிமொழியாக சொல்லியிருக்கிறார், உறுதிமொழியாக சொல்லியிருக்கிறார். ஆகவே என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட், என்ன ரிக்வெஸ்ட்? கைண்ட் ரிக்வெஸ்ட், பகவானை மறவாதீர்கள். பகவானுக்காக நேரத்தை செலவிடுங்கள். நீங்கள் பகவானுக்காக செலவிடும் ஒவ்வொரு நேரமும் தான் உங்களுடைய வாழ்க்கையில உருப்படியான உபயோகமான நேரம். இந்த பகவானுக்காக நீங்கள் செலவிடும் நேரம் தான் நீங்க அடுத்த பிறவியில் யாராக வர வேண்டும், எப்படி துன்பம் இல்லாத துயரம் இல்லாத ஒரு பிறவியாக நீங்கள் வர வேண்டும், எவ்வளவு செல்வாக்கோடு வர வேண்டும், எவ்வளவு பேரும் புகழோடு வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இப்போது நீங்கள் பகவானிடத்திலே செலவு பண்ணக்கூடிய நேரம் தான். அதைத்தான் பகவான் சொன்னார், இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணமும் வீணாகாது, அது பல மடங்காக திரும்ப வரும்னா. நான் புதுசா வந்திருக்கவங்களுக்காக சொல்றேன், யாருக்குன்னா எங்களுக்கு சொல்லிட்டேன், புதுசா வந்திருக்கவங்களுக்கு சொல்றேன். பகவான் ஏதோ இங்க 10 ரூபா கொடுத்துட்டு வெளியே போனா 1000 ரூபா கிடைக்கணும்னு சொல்லல. இந்த பகவானுக்காக நீ ஒரு ஊதுவத்தி வாங்கி வச்சாலும், எனக்காக இந்த பிச்சைக்காரனுக்காக நீ ஒரு பூ வாங்கி வச்சாலும், இந்த பிச்சைக்காரனுக்காக வந்து 1 மணி நேரம் நீங்க செலவழித்தாலும், இந்த பணமும் இந்த நேரமும் உனக்கு பல மடங்காக திரும்பி வருங்கிறது அடுத்தடுத்த ஜென்மங்கள் உனக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த பிறவி நிரந்தரம் நினைக்காதீங்க. நான் மட்டும் 1000 வருஷம் இருப்பேன்னு நினைக்காதீங்க. நம்மள எல்லாரும் ஒரு நாள் போயிடும். இந்த ஆசிரமம் இருக்குமோ, நாம இருக்க மாட்டோம், வேற யாரோ இருப்பாங்க. இந்த சேர்ல வேற யாரோ இருப்பாங்க, அந்த சேர்ல வேற யாரோ இருப்பாங்க. ஆனா நாம எங்க போவோம்? இங்கதான் இருப்போம், திரும்பவும் இங்கதான் வருவோம். ஆனா அடுத்த பிறவியில நாம எப்படி வரணும், என்ன கேரக்டர்ல வரணும், எவ்வளவு செல்வாக்கோட இருக்கணும், எவ்வளவு அழகா இருக்கணும்ங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறது அவர். அப்ப இந்த பிறவியில நாம என்ன செய்யணும்? கடவுளே 2 கையை தந்திருக்கியே, 2 காலை நல்லா தந்திருக்கியே, நல்லா பேச தந்திருக்கிறியே, ஓரளவுக்கு பார்த்தா குறை சொல்லாத அளவுக்கு பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் அந்த ஆளு வயசானாலும் கொஞ்சம் நல்லா தானே இருக்காரு அப்படி சொல்ற அளவுக்காவது ஒரு அழகை தந்திருக்கிறியே, அப்படிங்கிறத ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நாம பகவானுக்கு நன்றி சொல்லணும். நன்றி ஆண்டவா, நன்றி இறைவா, எல்லாம் உண்மை அறிந்து கொண்டதால, சரக்கல் விலையில வந்து நான் அறிந்து கொண்டதால எனக்கு இருக்க துன்பங்கள்லாம் எனக்கு துன்பமே இல்லையா, எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதமா நான் எடுத்துக்கிறேன். எல்லாம் யுவர் பிளெஸிங்ஸ், இட்ஸ் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ், யூ நோ. தேங்க்யூ சுவாமி, தேங்க்யூ பகவான், தேங்க்யூ. இதை சொல்லி பழகிட்டோம்னா பகவான் உங்களை இங்க வச்சுக்குவார், இங்க வச்சுக்குவார். அப்படிதான் வச்சிருந்தார் எழுத்தாளர் பாலகுமாரனை, இளையராஜாவை, ஜெயசுதாஸை, எல்லாரும் இங்கதான் வச்சிருந்தார். திஸ் இஸ் a place for பாலகுமாரன், ஒரு சீட்டை போட்டு வச்சுப்பார். திஸ் இஸ் a place for பாலகுமாரன் அப்படிம்பார். அதனால இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் பகவான் யோகி ராம் சுரத்குமார்.
அவரை போல ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததே இல்லை. கண் முன்னு காட்சி கொடுத்து அருள் புரிகிறவர். ஒவ்வொருத்தரும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு சங்கல்பத்தை பண்ணியிருக்கார் பகவான். இன்னும் பண்ணுவார். இன்னும் 1000 பேர் இங்க வருவாங்க, கோடி பேர் வருவாங்க. வரவங்களுக்கெல்லாம் நல்லது செய்வார் பகவான். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய.